ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி காலையில் வந்து ஒரு துயர சம்பவம் நடந்தது. இது கேட்டவுடனே வந்து இதையுமே வந்து கொஞ்சம் நொறுங்குன மாதிரி தான் இருக்குது. ஏன்னா வந்து 200க்கு அதிகமான பயணிகள் வந்து ஏர் இண்டியா விமானத்தில் அகமதாபாத்லேருந்து என்ன பண்ணியிருக்காங்க, லண்டனுக்கு போயிருக்கிறாங்க. போகிற வழியில் விமானம் வந்து கொஞ்சம் தூரத்தில் டேக் ஆஃப் ஆன ஒரு ஃபியூ செகண்ட்ஸில் என்ன பண்ணியிருக்குது, பக்கத்தில் இருந்த ஒரு மெடிக்கல் காலேஜோட கேண்டீனோட பில்டிங்கில் வந்து இடித்து என்ன பண்ணியிருக்கு, வெடித்து சிதறியிருக்கு. இதில் வந்து கிட்டத்தட்ட 200க்கு அதிகமான பயணியர்கள் வந்து இறந்துருக்குறாங்க. அதில் வந்து ஒரே ஒருத்தர் ஒண்டி அதிர்ஷ்டவசமாக என்ன பண்ணியிருக்கிறாரு, தப்பிச்சிருக்கிறாரு. ஜன்னல் வழியா எமர்ஜென்சி எக்ஸிட் வழியாக என்ன பண்ணியிருக்காரு, குதித்து தப்பிச்சிருக்காரு. இருந்தாலும் அவருக்கும் பலத்த அடி நெஞ்சில், அதுக்கப்புறம் கண்ணுலலாம் அடிபட்டு ஆஸ்பத்திரியில் வந்து தீவிர சிகிச்சையில் இருக்காருன்னு சொல்கிறாங்க. அந்த கேண்டீனில் சாப்பிட்டுட்டு இருந்த 40க்கு அதிகமான மாணவர்கள் என்ன பண்ணியிருக்காங்க, அவங்களும் வந்து இந்த விபத்தினால வந்து கடுமையாக பாதிக்கப்பட்டு மருத்துவ சிகிச்சையில் வந்து இருந்துகிட்ருக்குறாங்க. எவ்வளோ பேருக்கு வந்து கடுமையான பாதிப்பு என்னன்ற விவரங்கள்லாம் தெரியல. இறந்தவங்க எல்லாருமே வந்து இந்த விமானம் வெடித்து சிதறதுனால என்ன ஆயிருக்கு அப்படின்னா வந்து ஃபியூல் கெப்பாசிட்டி, அதோட கெப்பாசிட்டி போயிங் ரக விமானம், அதோட கெப்பாசிட்டி பார்த்திங்கன்னா 1,00,000 லிட்டர் வந்து ஃபியூல் கெப்பாசிட்டி. ஃபுல் கெப்பாசிட்டியை ஃபுல்லாக வந்து எல்லா இறக்கைகளும் ஃபுல்லாக தான் வந்து போயிருக்குது. இதனால் என்ன ஆயிருக்குன்னா, வெடித்து சிதறதுனால வந்து எல்லா உடல்களும் வந்து கருகிய நிலையில் தான் கண்டுபிடிச்சிருக்கிறாங்க. அவங்களுக்கு வந்து யாருன்றத ஐடென்டிஃபை பண்ணுறதுல ரொம்ப கஷ்டமாக இருக்கிறதுனால டிஎன்ஏ டெஸ்ட்டை வந்து இது பண்ணியிருக்காங்க. அவங்களோட உறவினர்களோட டிஎன்ஏவை இது பண்ணி கம்பேர் பண்ணி அவங்களோட உடல்களை ஒப்படைக்கிறதுக்கு பிளான் பண்ணியிருக்காங்க. அதேமாரி வந்து அந்த நிறுவனம் இருக்கு இல்லைங்களா, ஏர் இண்டியா நிறுவனம், அதில் இறந்த பயணியர்களுக்கெல்லாம் என்ன பண்ணியிருக்காங்க, ₹1,00,00,000 வந்து உதவித்தொகை வந்து கொடுத்துருக்குறாங்க, அனௌன்ஸ் பண்ணியிருக்கிறாங்க. அதில் அந்த பிளாக் பாக்ஸ் இருக்குது இல்லைங்களா, ஒவ்வொரு விமானத்துலேயும் பிளாக் பாக்ஸ்ன்றது இருக்கும். அந்த பிளாக் பாக்ஸை வச்சு தான் என்ன பண்ணுவாங்க, அதோட ரிப்போர்ட்டை வச்சு தான் ஃபாரன்சிக் போயிருக்குது. அந்த ரிப்போர்ட்டை வச்சு தான் உண்மையான காரணம், விபத்துக்கான காரணம் என்னன்றதை வந்து கண்டுபிடிச்சு சொல்லுவாங்க. அது ஒரு 1 ஆர் 2 டேஸில் வந்து ரிப்போர்ட்ஸ் வந்துடும். அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா வந்து அந்த விமானங்கள் பறந்தது இல்லைங்களா, பக்கத்தில் இருக்கிற பில்டிங்ஸ்லாம் வந்து செல்ஃபி மாரி எடுத்துருக்குறாங்க. அதில் பார்த்திங்கன்னா விமானம் உடனே டேக் ஆஃப் ஆகுது. கொஞ்சம் தூரத்துலேயே வந்து டக்குன்னு கீழே இறங்கி அந்த பில்டிங்கில் இடிக்குது. அதில் ஏதோ லேண்டிங்கில் இல்லை ஏதோ டேக் ஆஃபில் ஏதோ பிரச்சனை இருக்கிற மாதிரி தெரியுது, வல்லுநர்கள்லாம் சொல்கிறாங்க. பட் உண்மையான ரிப்போர்ட்ஸ் வந்து நம்மளுக்கு 1 ஆர் 2 டேஸில் அந்த பிளாக் பாக்ஸ் வந்ததுக்கப்புறம், ரிப்போர்ட் வந்ததுக்கப்புறம் தான் தெரியும். அது வரைக்கும் நம்ம என்ன பண்ணுவோம்னா, அந்த தன்னோட சொந்த பந்தங்களை இழந்து வாடுகின்ற அந்த குடும்பத்தாருக்கு வந்து ஆறுதலையும், அந்த இறந்த ஆண் மக்கள் இருக்காங்க இல்லைங்களா, 200க்கு அதிகமான மக்கள், அதில் வந்து முன்னாள் சீஃப் மினிஸ்டரும் இருக்காங்க, குஜராத்தோட சீஃப் மினிஸ்டரும். அவங்களோட ஆன்மாக்கள்லாம் வந்து எல்லாம் வல்ல இறைவனை வந்து இது பண்ணி சாந்தி அடையிறதுக்காக நம்ம வந்து பிரார்த்தனை செய்வோம். என்றுமே வந்து அவர்களுக்கு நம்ம துணையாக இருப்போம். நன்றி, வணக்கம்.